சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சில்லி ஃப்ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, என்னோடய குழந்தையோட ரொம்ப ஃபேவரட், என் பையனோட ஃபேவரட் ரெசிபி இது. இண்டோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனாலும் இதை கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ வீட்டில் ட்ரை பண்ண சொன்னால் நான் ட்ரை பண்ணேன், செம்மையாக வந்தது. அதனால் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஆயில் நல்லா காஞ்சிடுது. இந்த ஆயிலில் நம்ம ஃப்ரைஸை பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஃப்ரைஸு எப்படி செய்யணும் அப்படின்றது நான் உங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரைஸ் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த ஃப்ரைஸை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வீட்டில் பண்ண ஃப்ரைஸ் தான். நம்ம ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை கட் பண்ணி நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம ஒரு பெரிய பவுலில், அதாவது சில்லி பண்ணுற பவுலில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில் ஆல்ரெடி நம்ம சூடான ஆயில் தான். ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு நல்லா துருவின இஞ்சியும் துருவின கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். 10 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. இப்போ கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். க்யூபாக கட் பண்ண ஆனியனை ஒரு 350 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். இப்போ இவங்களை லைட்டாக நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தான், ரொம்பலாம் வதங்க தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி ஒரு 6 to 7 சேர்த்துருக்கேன். இவங்களையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி நம்ம கட் பண்ணலாம் தேவையில்லை, அப்படியே நம்ம ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு கலர்ஃபுல்லான கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஆட் பண்ணது ரெட், க்ரீன், ஆரஞ்ச் மூணையும் ஆட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் ஃப்ரைஸும் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக எடுத்து அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சமாக போட்டு. இப்போ ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல ஆயிலில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. அந்த ஆயிலே விட்டிங்கன்னா ஓவர் கிறிஸ்பி ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சில்லி ஆயில் ஆட் பண்ணுறேன் அண்ட் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் எல்லா சைனீஸ் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு சைனீஸ் குசினில் இந்த ஆயில் ஆட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கலர் ஸ்ட்ரக்சரே அழகாக மாற்றும். ஸோ எனக்கு பாருங்களேன், இது நம்ம சேர்த்த உடனே எவ்வளோ அழகாக கலரே உங்களுக்கு மாறிடுச்சு. அண்ட் இதை நான் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். பட் ஆனால் நான் எப்போவுமே இந்த சைனீஸ் ஷாப்பில் தான் இந்த பர்டிகுலர் பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வாங்குவேன். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிப்போம். நல்லா உங்களுக்கு கலர் மாறும். ஸோ அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா ரெகுலர் சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவங்க 2 சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம சாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இவங்களை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வதங்கி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரைஸும் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுது. ஃப்ரைஸு நல்ல கிறிஸ்பியாக ஆகணும். நான் அகைன் அதை தான் சொல்வேன், நல்ல கிறிஸ்பியாக எடுங்க. அதே டைமில் தீயவும் வைக்காதீங்க. ஸோ எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்த ஃப்ரைஸு ரெடி. இப்போ நம்ம இந்த சாஸில் பார்த்திங்கன்னா லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரைஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த சில்லி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சில்லி ஆயில் சேர்த்த சாஸும் இப்போ ரெடியாக இருக்குது. ஃப்ரைஸு எல்லாமே நம்ம போட்டுடலாம். ஃப்ரைஸை போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செசமி சீட் ஆட் பண்ணிப்போம். எள்ளு ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா, வெள்ளை எள்ளு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான சைனீஸ் குவிசனாக இருக்கும். ஸோ அதனால் எள்ளு நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எள்ளு அலர்ஜியோ இல்லை பிடிக்கலைன்னா யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட். ஸோ நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனும் மேலே லைட்டாக போட்டுட்டு அழகாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சோயா சாஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக சுட சர்வ் பண்ணி கொடுங்க. இப்போ என் குழந்த ரெடியாக இருக்கான் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவனுக்கு பர்ஃபெக்டாக இது மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே கொடுத்தா தான் அவனுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸு. அதனால் எனக்கும் அவனுக்கு இப்படி சமைச்சு கொடுக்கறதுல ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஸ்டார்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் பாராட்டு மழையாக பொழியும் உங்களுக்கு. அப்படியே நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் நம்ம செசமி சீட்ஸை போட்டு அப்படியே அழகாக ஒரு ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீலிங்கில் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும் இந்த ரெசிபி. ஐ ட்ரைட் ஃபஸ்ட் டைம். இட்
கேம் ஸோ குட், சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.